இது நம்ம வீடு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போற வீடு உங்களுக்கு மாசம் ஒரு வருமானத்தை தரப்போகுது. அது எப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இந்த வீடு 3.4 சென்ட் லேண்டை உபயோகப்படுத்தி கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 மாஸ்டர் பெட்ரூம், கிச்சன், ஹாலும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சேம் அதே பிளானிங் கொடுத்து அவுட்டர் ஸ்டேர்கேஸோட வாடகை வர மாதிரி 2 போர்ஷன் வீடை இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அதுவும் இந்த வீடு சிட்டிக்கு ஈஸியா ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஏரியால வீட்டை சுற்றியும் ஐடி பார்க், நிறைய ஸ்கூல், காலேஜஸ்னு ஒரு மெயின் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோவில் இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிற இந்த வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.4 சென்ட். 30 அடி அகலத்திலையும் 47 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK விடவும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK விடவும் வாடகை வர மாதிரி 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அதிலே டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு நிறைய பார்டர் டிசைன்ஸோட கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட் ஃபோல்டபிள் கேட்டாக CNC லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட போர்ட்டிகோ. இதோட அளவு 16.75 17.75. தாராளமாக இங்கே 2 கார் 4 2 வீலர் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு செக்டி டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸும், சீலிங்லேயும் சன்சைட்லேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் போர்ஷனோட டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு ஏர் போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் பேசேஜ் அமைஞ்சிருக்கு. பேசேஜை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட லிவிங் ஹால். இதோட அளவு 10x16. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸும், வால்ஸுக்குள்ளாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுபோக சவுத்தன் சைட் வாலில் டிவியில் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து வென்டிலேஷனுக்கு 2 சைடு வால்லையுமே 2 UPVC விண்டோவை மாட்டியிருக்காங்க. அதுபோக ஹாலோட சீலிங்கில் 4 கார்னருக்கும் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பேசேஜை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 10x16. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், கவுண்டர் டாப் கீழே ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கல் வச்சு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. சிங்கையும் SSTயில் மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே 3D பிரிண்டட் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணி இந்த லெவல்லையும் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக கிச்சனோட வென்டிலேஷனுக்கு 2 UPVC விண்டோவை மாட்டியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சார்லூட்டில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி வென்டிலேஷனுக்காக ஒரு UPVC விண்டோவும், இந்த லெவலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூம்லேருந்து அட்டாச்டு பாத்ரூமாகவும் அவுட்டர் டாய்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்க பாத்ரூம். இதோட அளவு 3x5. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. டோரையும் வெயிட்லெஸ் PVC டோரை மாட்டி கொடுத்துருவாங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்லேருந்து வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க உட்டன் டோர். டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வாட்டர் சம்பு, போர்வெல்லு போட்டிருக்காங்க. இது யூட்டிலிட்டி ஏரியாவிலேருந்து பாத்ரூமை ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய மெட்டல் டோர். இது கிச்சனுக்கு பேக் சைட்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இதோட அளவு 8x16. இந்த பெட்ரூமில் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும், நின்ற லெவலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்கறது செகண்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4x5. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும், வால்ஸுக்கு ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸ் லுக் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இது போர்ட்டிகோலேருந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட், சைடு ஹேண்ட்ரெல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஸ்டார் கேஸ் பக்கத்தில் ஒவ்வொரு போர்ஷனுக்கும் தனித்தனி இபி மீட்டர் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே கவர்ட் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் போர்ஷனுக்கான டோரையும் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்து தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் போர்ஷனில் இருக்கிற லிவிங் ஹால். இதோட அளவு 16x16. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு வெர்டிஃபை டைல்ஸும் வால்ஸுக்கு மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோவும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் போர்ஷனோட டைனிங் ஏரியா. இதோட அளவு 8x16. டைனிங் ஏரியாவோட ஒன் சைட் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவை மாட்டியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன் ஏரியா. இதோட அளவு 10x10. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. கிச்சனோட வால்ஸில் கிளாஷி லூப் செராமிக் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக வென்டிலேஷனுக்கு 2 யூபிவிசி விண்டோவும் பேக் சைடில் க்ராசரிஸில் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு நிறைய ஸ்டோரேஜ் ஷெல்ஃபும் லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும் லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ரைவேட் பால்கனி ஏரியா. இதோட அளவு 17x4. சைடு ஹேண்ட்ரெல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 3x6. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. கிச்சனோட பேக் சைடில் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 8x16. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4x6. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கே டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட டோரையும் வெயிட்லெஸ் பிவிசி டோரை மாட்டி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவில் பேரப்பட்டு வாலுக்கு பதிலாக 10mm டஃபன் கிளாஸ் கொடுத்து ஹேண்ட்ரெல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சைடு ஹேண்ட்ரெல்ஸை எஸ்எஸ்டியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே ஒன் சைட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் துணி காய போகிறக்கான ஆங்கிள் எல்லாம் மாட்டியிருக்காங்க. அது போக ஒவ்வொரு போர்ஷனுக்கும் தனித்தனியான 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 1,35 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இது நம்ம வீடு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.